اللهم صل وسلم على سيدنا محمد وعلى ال سيدنا محمد بقوة الله من المصلي عليه. بسم الله الرحمن الرحيم. والسماء والطارق وما أدراك ما الطارق النجم الثاقب. صدق الله مولانا. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. رحمة للعالمين غفور رحيم بشير النذير سراج المنير طه ياسين مزمل مدثر حميد حبيب الله حبيب الإله روح الوجود رازق العالمين نور الله محمد رسول الله صلى الله عليه وسلم وشرف وكرم وجد وعلم حضرة الأقدس العلي العظيم عظمة العظيم الله تبارك وتعالى அவனது கலாமுல்லாவான அல் குர்ஆனுல் கரீமை நமக்கு சொல்லித் தருகிறார். ஹபீபுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் எவராலும் அறிய முடியாது. அறியும் ஆற்றல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவத்தை அறியும் ஆற்றல் எந்த மஹ்லூக்குகளுக்கும் எந்த ஹல்குகளுக்கும் அறவே கிடையாது. அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவன் சொல்லி தந்தாலே தவிர, அல்லாஹ் நமக்கு டீச்சிங் தல்கீன் கொடுத்தாலே தவிர நம்மால அறிய முடியாது, நம்மால புரிய முடியாது. ஹபீபுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மகத்துவமிக்க மகா சன்னிதானம்
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய குவத் எந்த அளவுக்கு விசாலமானதோ, அல்லாஹ்வுடைய குவத் எந்த அளவுக்கு அது முத்லகானதோ, அந்த அளவுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுடைய ஹதரத்துல் கரீமையும் அல்லாஹ் ஆலாவாக்கி அர்ஃபா மகாமில் அல்லாஹ் ஆக்கினார். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷரஃப கர்ரம் மனது வாலம் நாயகம் அவர்களே அல்லாஹ் தபாரக வ தஆலா முழு குர்ஆனிலும் ஃபாத்திஹா சூரத்திலிருந்து குல் அஊது ரப்பின் நாஸ் வரையிலும் சூரத்து நாஸ் வரையிலும் அல்ஹம்துலில்லாஹ் ஸ்டார்ட் ஆகி சூரத்து நாஸ் வரையிலையும் ஒரு இடத்தையும் அல்லாஹ் நமக்கு பாக்கியா விடல. எல்லா இடத்திலையும் அவனுடைய ஹபீப் அக்ரமுடைய அல்மத்துல் அஸீமை பற்றி எல்லாம் நமக்கு தல்கீன் செய்கின்றார். மொத்த குர்ஆனும் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹம்து சனாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹம்து சனாவை, ரசூலுல்லாஹ்வுடைய மகத்துவத்தை, ரசூலுல்லாஹ்வுடைய புகழை நமக்கு சொல்லித் தரக்கூடிய, நமக்கு படித்து தரக்கூடிய அல்லாஹ்வுடைய ஹபீபான ரசூலான நூறான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜது வஅலம் நாயகம் அவர்கள் யார் என்று நமக்கு காட்டக்கூடிய இமாம் தான் குர்ஆன் ஷரீஃப். இன்ஷாஅல்லாஹ் சய்யிதுல் முர்சலீன் நூருல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜது வஅலம் நாயகம் அவர்களின் விசாலமான மகத்துவங்கள், அந்த விசாலமான மகத்துவம் எந்த அளவுக்கு விசாலமானது என்றால், எவ்வளவு நம்ம ரசூலுல்லாஹ்வை அறிந்து கொண்டோன்னு நினைக்கிறோமோ அதை விட எத்தனையோ கோடான கோடி 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 மடங்கு நாம் அறியாத பகுதிகள் உண்டு. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமாவை விசுவாசம் கொண்ட விசுவசித்த எல்லா முஸ்லிமுக்கும் மூமினுக்கு நான் சொல்லல, எல்லா முஸ்லிமுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறியும். எல்லாருக்கும் தெரியும் ரசூலுல்லாஹ் யார். ஆனால் மூமினீன்களுக்கு தெரியும் அளவு சாதாரண முஸ்லிம்களுக்கு தெரியாது. முஃமினீன்களுக்கு ரசூலுல்லாஹை பற்றி முஃமினீன்கள் அறியும் அளவு முஸ்லிம்கள் அறிய மாட்டார்கள்.
காமிரீன்கள் அறியும் அளவு முஃமினீன்கள் அறிய மாட்டார்கள். முகர்ரபீன்கள் அறியும் அளவு காமிரீன்கள் அறிய மாட்டார்கள். ஒரு ஸ்டேஜை விட இன்னொரு ஸ்டேஜ் ஆளாகிட்டே போகுமா சார்? லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கலிமா ஒரு ஆள் விசுவாசம் கொள்ளும் பொழுது ரசூலுல்லாஹ் பற்றி அவருக்கு ஒரு சின்ன ஒரு டிராப், ஒரு மழை துள்ளி அளவுக்காக என்ன நாலேஜ் வந்துடும். ஏன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆனால் அந்த நாலேஜிலேயே ஒரு ஆள் நின்றுட்டான்னு சொன்னா, மக்தபு மதரசால போய் என்ன ஆ பா தான் உஸ்தாது படிச்சு கொடுக்குற 1ஆம் கிளாஸுக்கு போன ஆளு அப்போ தெரிஞ்சார் ரசூலுல்லாஹ் பத்தி. அதே நாலேஜிலேயே அவரு 4 வயசுல எப்படி தெரிஞ்சார் ரசூலுல்லாஹ், அப்படியே 40 வயசுல இருந்தாருன்னு சொன்னா அவரோட ஈமானுடைய இம்ப்ரூவ்மெண்ட் என்ன? எதுவுமே ஆகலைன்னு அர்த்தம். ஈமானுடைய இம்ப்ரூவ்மெண்ட் எதுவுமே ஆகலைன்னு அர்த்தம். காரணம் என்ன? ஈமானுடைய இம்ப்ரூவ்மெண்ட் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதரத் ஷரீஃபில் கலிமா சொன்ன ஒரு ஆளுக்கு எந்த அளவுக்கு மாலுமாத்தும் மஹப்பத்தும் சுஹபத்தும் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவு தான் அவருடைய ஈமானும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா ஓதுன எல்லாரையும் நாம முஸ்லிம்களாக ஏற்றுக்கொள்வோமா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா ஓதுன, கலிமா சொன்ன, கலிமாவை படிச்ச எல்லா மனிதர்களையும் நாம முஸ்லீமாக ஏற்றுக்கொள்வோமான்னு கேட்டா இல்லை. ஏ வஹாபியாக்கள் ஓதுற லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், முஜாஹிதுகள் ஓதுற லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், ஒவ்வொரு முறையும் அதான் சொல்லும்போது என்ன அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றானே. இருந்தாலும் நம்முடைய அடிமத்திர்கள் அவனுக்கு நாம சலாம் சொல்வதையும் நாம் அவனது சலாமுக்கு ஜவாபு செய்வதையும் நமக்கு ஹராமாக இருக்கிறார். எந்த ரூபத்திலும் எந்த நிலையிலும் வஹாபியாக்களோடு முஜாஹிதீன்களோடு ஒரு மனிதன், அதாவது சுன்னத்து ஜமாத்தை சார்ந்த ஒருவர் தொடர்பு வைப்பது ஆகாது என்று தடுக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு என்றால் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா ஷரீஃபை
சொன்னவர் எல்லாம் முஸ்லிம்களாக அங்கீகரிக்கப்பட மாட்டார்கள். சொன்னவர்கள் எல்லாம் முஸ்லிம்கள் அல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்துல் ஹக்கில் ஒரு மனிதனுடைய அந்த சொன்ன கலிமாவை விசுவாசம் கொண்ட கலிமாவை விசுவசித்த அந்த நபருடைய நிலைப்பாடு, அவனுடைய ஒப்பீனியன் எவ்வாறு இருக்கின்றதோ அதை பொறுத்துத்தான் அவன் முஸ்லிமாகவும், மூமினாக அப்புறம் முதல்ல முஸ்லிமாகவும் கைர முஸ்லிமாகவும் கணக்கிடப்படும். வஹாபியாக்கள் பல சூரத்துல உண்டு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பேரோட வஹாபிசம் அது பரவிக்கிட்டு வந்துச்சு. அதுல ஒரு காலத்துல ஏறத்தாழ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி தாருஸ்ஸலாம்னு சொல்லி ஒரு மேகசின் உண்டு. தாருஸ்ஸலாம் அந்த மேகசின் பேர். அந்த தாருஸ்ஸலாம்ங்கிற மேகசின் மூலமாக ஒரு வஹாபிசம் பரவுச்சு. அந்த தாருஸ்ஸலாம்ங்கிற அந்த மேகசினுக்கு அந்த மேகசின் எழுதுறவர் இந்த வஹாபியாக்கள் ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு பேர் இருக்கும். ஜமாத் இஸ்லாமி அவன் சொல்லிடலாம். அதுல அவனுக்கு பேரு தாவூஸான்னு பேர். தாருஸ்ஸலாம் மேகசின் நடத்தக்கூடிய குரூப்புக்கு பேரு தாவூஸா. அப்போ சுன்னத்து ஜமாத்துக்கும் முஜாஹிதுகளுக்கும் இந்த காலத்துல பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி அப்போ சுன்னத் ஜமாத்து பள்ளியில எல்லாம் போய் அவன் போய் போட்டுக்கிட்டேன்னா அவன்ற கொள்கை போய் பரப்ப ஆரம்பிச்சான். இப்படியே பெரிய பிரச்சனையா போய் சுன்னத்து ஜமாத்துடைய ஒரு பள்ளியில போய் இந்த வஹாபியாக்கள், இந்த தாவூஸா குரூப், அவன் ஒரு ஊர்ல போய் சுன்னத் ஜமாத்து பள்ளியை போய் பிடிச்சிட்டான்னா அந்த ஏரியாவில் அவன் நிறைய இருக்கிறான். சுன்னத் ஜமாத்து கம்மியா இருக்கு. எப்போதுமே ஹக்கான சுன்னத் ஜமாத்து கம்மியா தான் இருக்கும். சுன்னத்து ஜமாத்துக்கும் முகாலிஃபான கூட்டமும் சுன்னத்து ஜமாத்து என்று சொல்லிக்கொண்டு தலாலத்தில் போகக்கூடிய கூட்டமும் தான் நிறையவா சேதாவா இருக்கும். காரணம் என்ன? அது அல்லாஹ் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாக்கு. அப்ப இந்த சுன்னத்து ஜமாத்துடைய ஆளுக்கு ரொம்ப கலீலா, ரொம்ப கொஞ்சம் பேர், ரொம்ப கம்மியான ஆளுக்கு இருக்கிற ஏரியாவை போயிடுச்சு. அங்க இந்த தாவூஸாங்கிற குரூப்ல உள்ள வஹாபி ஆட்கள் நிறைய போயிட்டாங்க. சுன்னத் ஜமாத் பள்ளியை போய் அட்டாக் பண்ணிட்டாங்க. சுன்னத் ஜமாத் பள்ளியை போய் அட்டாக் பண்ணினா பள்ளியில் அவன் போய் பாங்கு சொல்லிட்டான். அவன் போய் முசல்லான்ட்டா மெஹராப்ல பெரிய ஃபித்னா அடித்தடி கலாட்டா அடிச்சு போலீஸ் கேஸ் அடிச்சு கடைசியில் கோர்ட்டுக்கு போயிடுச்சு. கோர்ட்டுக்கு போனவன சுன்னத்து ஜமாத்துடைய தரப்புல, சுன்னத் ஜமாத்துடைய சைட்ல அப்ப கோர்ட்டுக்கு போனாங்க. ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லே பைத் அத்ஹாருடைய அவுலாதான வாரிசான என்னோட ஜத்துல் கரீம் என் வாப்பா, நான் அவங்களோட வாப்பா, என் வாப்பாட வாப்பா, கிராண்ட் ஃபாதர், அவன் மாஷால்லா கோர்ட்டுக்கு போனான். கோர்ட்டுக்கு போன உடனே அவங்க ரொம்ப வயசானவங்க, பெரிய படுத்த வயசானது.
அப்ப பிரிட்டிஷ்காரன் காலம். அவங்க உடனே வெள்ளக்கார அவளை பார்த்துட்டு ஜட்ஜி என்ன பண்ணா, இந்த கூண்டுக்குள்ள அவங்க உட்காரத்துக்கு ஒரு சேர் கொடுக்க சொல்லிட்டோம். சேர் கொடுத்தாச்சு, சேர்ல உட்காந்துட்டாங்க. ரெண்டு தரப்பும் ஆர்குமெண்ட் ஆகுது. அப்போ வஹாபியாக்கள் தரப்புல உள்ள அந்த லாயர் கேட்டாங்க, நீங்களும் களிமா சொல்லிருக்கிறீங்க, அவங்களும் களிமா சொல்லிருக்கிறாங்க, ஏன் அவங்க பள்ளிக்கு வரக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க? நம்ம ஜதுல் கரீம் பாட்டனார் அவங்க ஜவாபே சொல்லல, அப்படியே அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. எதிர்த்தரப்பு லாயர் ஒரு தரம் கேட்டா, ரெண்டு தரம் கேட்டா, மூணு தரம் கேட்டா, 4 தரம் கேட்டா, 5 தரம் கேட்டா, 6 தரம் கேட்டா, 7 தரம் கேட்டா, 10 தரத்துக்கு மேல கேட்டேன். ஒண்ணுமே இவங்க ஆன்சரே பண்ணல. இதை பார்த்து கொடுத்தா ஜட்ஜு கேட்டாங்க, சார் பெரியவரே, என்ன வக்கீல் கேட்கறதுக்கு ஒண்ணுமே நீங்க ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்க? அப்போ அவங்க கேட்டாங்க, வக்கீல் என்ன சொல்றாரு? என்ன சிவில் கேட்டி வக்கீல் என்ன சொல்றாரு? உடனே ஜட்ஜு சொன்னாப்புல, அது பேப்பரை பார்த்துக்கிட்டு, நீங்களும் களிமா ஓதிருக்கிறீங்க, அவங்களும் களிமா ஓதிருக்கிறாங்க, அதாவது சொன்ன ஜமாத்து அந்த வஹாபிசம் இருக்கும், அவங்கள ஏன் நீங்க மஸ்ஜிதுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றீங்க? அவங்களும் பாருங்க சொல்லட்டும், அவங்களும் சொல்லட்டுமே. இவங்க திருப்பி ஜட்ஜு ஜட்ஜு சொன்னாங்க, பெரியவரே நீங்களும் லா இலாஹ, அவன் எழுதி வச்சுட்டான் ஜட்ஜ் அல்லவா, பேப்பர் எடுத்தான், நீங்களும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் நீங்களும் சொல்லியிருக்கிறீங்க, அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. என்ன ஏன் அவங்கள நீங்க பள்ளிக்கு வரக்கூடாதுன்னு சொல்றீங்க? அவன் வெள்ளக்கார கிறிஸ்டின் அந்த ஜட்ஜு. அப்ப நம்ம ஜதுல் கரீம் கேட்டாங்க, திருப்பி மறுபடியும் அவன், நீங்களும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றீங்க, அவங்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க, ஏன் வரக்கூடாதுன்னு சொல்றீங்க? 2ஆம் தடவை இப்படி 3 தரம் ஆச்சு. 3 தரம் ஆனவொடனே ஜட்ஜை பார்த்து நம்ம அம்மா நாங்க சொன்னாங்க, இன்ஷா அல்லாஹ் இப்ப நீங்க நம்ம பள்ளிக்கு வரலாம், நீங்க முஸ்லீம் ஆயிட்டீங்க. யாரை பார்த்து? ஜட்ஜை பார்த்து. நீ முஸ்லீம் ஆயிட்டாங்க. அவங்க கேட்டா, நான் முஸ்லீம் ஆயிட்டேனா? இப்ப நீங்க சொன்னீங்கல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இல்ல நீங்க அவங்க சொல்லி இருக்கீங்க, நான் சொன்னேன், நான் சொல்லல. அது மாதிரிதான் முஸ்லீம் எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லலாம, அதனால வரக்கூடாது. முஸ்லீம் எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லல, அதனால வரக்கூடாதுன்னு மாஷா. ஜட்ஜி அதுக்கு மேல ஆர்கியூ பண்ணுங்க. ஏன்னா இந்த மஸ்ஜித் சுன்னத் ஜமாஅத் மஸ்ஜித் சொல்ற மாஷால்லா, ஜட்ஜு சீட்ல இருந்து இறங்கி என்ன அவங்கள கை கொடுத்து மாஷால்லா, பெரிய வயசாளி இறங்கி விட மாஷால்லா, அவங்களை மிஸ் பண்ணி சந்தோஷமா ரெஸ்பெக்டா அனுப்பி வச்சாங்க. காரணம் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒரு கிளிக்கு சொல்லி கொடுத்தா கிளிக்கு திருப்பி ரிப்பீட் பண்ணும், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அதனால கிளி முஸ்லீமா போயிடாது. உலியாக்கள் சோபத்துல கிளி என்ன பெரிய விசேஷமா போவோம், அது வேற விஷயம். ஈஸ்ட் ஏசியாவுக்கு முதல்ல வந்த அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய வாரிஸ். ஈஸ்ட் ஏசியாவுக்கு முதல்ல வந்தவங்க சையத் முத்தஹருத்தீன் அல் ஹுசைனி வல் ஹசனி, தாதா கமலே ஆலம் பாதுஷா நத்ஹர் அவுலியா திருச்சிராப்பள்ளி ரலியல்லாஹு தஆலா. ஈஸ்ட் ஏசியாவுக்கு முதல் வந்த அவுலாத் ரசூல். அவங்களுக்கு ஒரு வளர்ப்பு மகள் இருந்தாப்புல, அடாப்ட் டாட்டர் இருந்தாப்புல. அந்த அடாப்ட் டாட்டர் அவங்க ஒரு கிளி வளர்த்தாங்க. அந்த கிளி மாசால மொத்த குர்ஆனை ஹிஃப்ல் பண்ணி ஹாஃபிதா இருந்துச்சு. இன்னைக்கு மாசால அவங்களுக்கு பக்கத்துல அந்த கிளி மதுஃபுனா இருக்கு திருச்சியில,
தாதான தர்பார் ஷரீஃப், அது அவுலியாக்கள் மர்த்தபா வேற. சாதாரணமா என்ன, ஒரு கிளைக்கு போய் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொன்னா அதை ரிப்பீட் பண்ணும், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அதனால அது கிளி முஸ்லிமா போயிடும். அது மாதிரி என்ன, ஏதோ லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் முஸ்லீம், அதாவது முஸ்லிமான உம்மாக்கு வாப்பாக்கு பிறந்தாச்சு சொல்லியாச்சு, அதனால உடனே அவர் ஒன்றும் பக்கவான முஸ்லிமா போயிட முடியாது. டாக்டர் பிறந்தா டாக்டர் மகன் டாக்டர் ஆகிட முடியாது. டாக்டர் மகன் டாக்டர் ஆக முடியாது. ஒரு டாக்டர் பெரிய ஸ்பெஷலிஸ்ட், அவர் மகன் என்ன வியாபாரம் செய்யற பையன், +2 படிக்கல, டாக்டர் பார்க்க போனார், டாக்டர் வீட்டில் இல்லை, உடனே அதனால உங்க அப்பா தான் டாக்டர் ஆச்சே, அவர் இல்லை பரவாயில்லை நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணணும் சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்ப டாக்டர் மகன் டாக்டர் ஆக முடியாது, ஜட்ஜு மகன் ஜட்ஜ் ஆக முடியாது, லாயர் மகன் லாயர் ஆக முடியாது, சப்ஜெக்ட் படிக்கிறாம. அதுபோல் மாஷா அல்லாஹ் என்ன, முஸ்லிமான அம்மாக்கு வாப்பாக்கு ஒருத்தர் பிறந்த உடனே ஈமான்ல காமில் ஆயிட முடியாது, ஈமான்ல காமில் ஆயிட முடியாது. காரணம் என்ன, வாப்பா சாதாரண ஆளு இருப்பாப்புல, புள்ள பெரிய அவுளியாவா இருப்பார். வாப்பா அவுளியாவா இருப்பாரு, புள்ள என்ன மாற்றமா இருப்பார். அத்தனை உண்டு. ஆக அல்லாஹ் தபாரக வ தஆலா அர்ஹமர் ரஹீமான ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல மஜ்தஹு அவனது இபாதுகளான நம்மீது அவன் காட்டக்கூடிய ரஹ்மத், அவனுடைய ஹபீப் அக்ரமான நூருல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ர மஜ்து வல்லஹ் நாயகம் அவர்களின் அலமத்துல் அலீம், ரசூலுல்லாஹ்வுடைய மகத்துவங்களை. ரசூலுல்லாஹ் யார் மாஷா அல்லாஹ். காரணம் என்ன, ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவுல எவ்வளவு ஆழமான எவ்வளவு டீப்பான தாக்கல் தொடர்பு இருந்தாலும் அவர் மூமினாக முடியாது. அவர் முவஹிதாக இருப்பார். லா இலாஹ இல்லல்லாஹ்வுல ரொம்ப விசாலமான விளக்கம் உள்ளவர், விசாலமான அறிவுள்ளவர், தாராளமான அறிவுள்ளவர். லா இலாஹ இல்லல்லாஹ் அவர் முவஹிதாக இருப்பார், மூமினாக இருக்க மாட்டார். முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்து ரிசாலாவில் எவ்வளவு ஆழமான அறிவும் ஞானமும் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் ஈமானுடைய உச்ச நிலை. ஈமான் ஃபௌக்ல போகும். ஈமானை ஆலாவாக்குறது முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய ரிசாலத்துடைய ஈமானை தவிர லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய உலூஹியத்துடைய பாதி அல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய உலூஹியத் பாதி அல்ல. ஈமான ரெண்டு போர்ஷன் இருக்கு, ரெண்டு பார்ட் இருக்கு. ஒரு போர்ஷன் உலூஹியத்தை தாரீஃப் ஆக்குது, ஒரு போர்ஷன் ரிசாலத்தை தாரீஃப் ஆக்குது. ஆனால் ஒரு மூமின் ஆகுறது, ஈமான்ல காமில் ஆகுறது, அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யணும் சார். ஆமீன். ஈமான்ல காமில் மட்டுமல்ல முகம்மல் ஆகுறது. ஆமீன். அத்தனையும் ரிசாலத் முஹம்மதியாவில் அவரது தால்லுக் எந்த அளவுக்கு தாராளமாகின்றதோ அந்த அளவுக்கு தான் மாஷா அல்லாஹ் என்ன, அவர் மூமினாகிறதும் ஈமான்ல காமிலாகிறதும், காமிலாகிறது மட்டுமல்ல, கமாலியத்து மட்டுமல்ல, முகம்மலியத்தில் முகம்மலாகிறதும் அத்தனை முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய தால்லுக் தான் மாஷா. எத்தனை கோடி முறை லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாலே என்ன, ஒருவர் மூமினாக முடியாது. ஈமான் வந்துற ஒரு நாளைக்கு 70,000 முறை லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ். அவர் மசாலா என்ன, ஈமான்ல உச்ச நிலைக்கு போயிட முடியாது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் வெறும் 7 தடவை 7 தடவை சொல்றார் ஒரு நாளைக்கு. அவர் மாஷா அல்லாஹ் உயர்ந்த மர்த்தபாக்கு போயிடுவார். லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் 70,000 சொல்றார்.
அவர் தொடர்பெல்லாம் தௌஹீதோடு இருக்குமே தவிர அங்க என்ன ரிசாலத்துடைய நிஸ்பத் வரல. அது மட்டுமல்ல, தௌஹீது காமிலாகவில்லை. லா இலாஹா இல்லல்லாஹ் மட்டும் சொல்வது தௌஹீத காமிலாகாது. தௌஹீது காமிலாக வேண்டுமானால் முஹம்மது ரசூலுல்லாஹ் சேர்த்து சொல்லணும். இது தௌஹீது காமிலாகிறது. மஹாபியாக்கள் முழுக்க அவன் என்ன சொல்லிக்குவான்? தௌஹீது வாதிமா, தௌஹீது காரணம், வஹதத்தில் இருக்கிறவன். அது யார்கிட்ட உள்ள வஹதத்? அது இப்லீஸ்கிட்ட உள்ள வஹதத். அது மலக்குகள்கிட்ட உள்ள வஹதத் அல்ல. வஹதானியத் மலக்குகள் டைம் இருக்குது, இப்லீஸ் டைம் இருக்குது. குர்ஆன் நமக்கு இப்லீஸை என்ன சொல்லி தருது? அவன் ஒரு தௌஹீத்வாதி, ஒரு முவஹித். இப்லீஸ் யாரு? முவஹித், தௌஹீத் உள்ளவன். ஆனால் நாகிஸான தௌஹீத்வாதி. தௌஹீத் அவன்கிட்ட காமிலாக இல்லை, தௌஹீத் அவன்கிட்ட ஹக்கா இல்லை. மலக்குகள்கிட்ட தௌஹீத் ஹக்கா இருக்கு. மலக்குகள்கிட்ட தௌஹீத் ஹக்கா இருக்கு. ஆனால் என்ன இல்லை? இப்லீஸ்கிட்ட தௌஹீத் ஹக்கா இல்லை. லா இலாஹா இல்லல்லாஹ் மட்டும் ஒருவன் சொல்லும் போது தௌஹீத் அவனுக்கு என்ன கிடைக்காது? ஹக்கான தௌஹீதில் அவன் ஆக முடியாது. ஹக்கான தௌஹீதில் வர வேண்டுமே ஆனால் அவன் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை சேர்த்து சொல்லணும். தௌஹீதில் ஹக்காக ஆக வேண்டுமே ஆனால், தௌஹீதில் ஹக்கா வர வேண்டுமே ஆனால், எத்தனை பேர் என்ன தௌஹீது ரெண்டு விதமாக, தௌஹீதில் வழி தவறக்கூடியவர்கள், வழி கெட்டவர்கள், கேடான வழிக்கு போனவர்கள் ரெண்டு கூட்டம் இருக்கிறான். ஒன்னு வஹாபியாக்கள், இன்னொன்னு சுன்னத்து ஜமாத்தில் உள்ள ஒரு கூட்டம். அது யாரு? அவன் நான் தௌஹீதுல ஹக்கில் இருக்கிறேன்னு சொல்லி ஒரு கூட்டம். அவுலியாக்கள் தௌஹீத் என்று தவறான, அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு மாசால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல அவுலியாக்கள் தௌஹீதை தவறா கொண்டு அவரு நான் அல்லாஹ் ஆயிட்டேன், ஹக்கா ஆயிட்டேன். புரியுதா? எனக்கு என்ன இனி ஒன்னு சலாத்தலா தேவையில்லை, ஷரியத்து ஒன்றும் தேவையில்லை எனக்கு மாஷா. அப்படி ஒரு கூட்டம். இவனும் தவறுனவன், அவனும் தவறுனவன். இவனும் அவுட் ஆனவன், அவனும் அவுட் ஆனவன். புரியுதா? வஹாபியாக்கள் தௌஹீதில் எப்படி தவறானோ அது மாதிரி சுன்னத்து ஜமாத்துல அவுலியாக்கள் பேரை சொல்லிக்கிட்டே தவறக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறான். அவன் என்ன செய்வான்? நான் தௌஹீதுல வந்துட்டு அல்லாஹ் தஆலா ஒண்ணே இல்லை அப்படின்னு மாஷாஅல்லாஹ் என்ன ஏதேதோ பேசுவான். இவனும் அவுட் ஆனவன், அவனும் அவுட் ஆனவன். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் இந்த விதமான குழப்பங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மருந்து, நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட். லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்துல் ஹக்கை நாவால் இக்ரார் செய்து, கல்பால் தஸ்தீக் தஹ்கீக் செய்து, ஆமால்களில் ஹபீபுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்வத்துல் ஹஸனாவை இத்திபா செய்து, ஈமானில் காமிலான முகம்மலான முகர்ரபான அவுலியாக்களாக, அவுலியாக்களுடைய அதிபதி கௌசுல் ஆலம் முஹீத்தீன் சையதுனா அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவுலியாக்களின் விஞ்ஞான தீபம் खाजा मुईनुद्दीन चिश्ती रज़ियल्लाहु तआला अन्हु, विज्ञान समुद्रम सैयद अहमद जलालुद्दीन अल हुसैनी अल हसनी अल बुखारी रज़ियल्लाहु तआला अन्हु, ज्ञान सूर्यन
சையீத் முஹம்மது மௌலா ஜலாலி அல் ஹுசைனி ஹசன் அல் புகாரி போன்ற மகாத்மாக்கள் எல்லாம், மகான்கள் எல்லாம், ஞானவான்கள் எல்லாம் அவர்கள் காட்டிய, அவர்கள் சொன்ன, அவர்கள் நமக்கு கொடுத்த, அவர்கள் கைட் பண்ண அந்த பரிசுத்தமான ஹக்கான சுன்னத்து ஜமாத்துடைய தீன் கலிமாவுல கமாலியத்தையும் முக்கம்மலியத்தையும் நமக்கு ஏற்படுத்தக்கூடியது. அல்லாஹ் அதை நமக்கு தௌஃபீக் செய்யணும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய கலாமுல்லாவான அல் குர்ஆனுல் கரீமில் அல்லாஹ்வுடைய அடியார்கள் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் யாருக்கு எந்த அளவுக்கு நாடுறானோ அந்த அளவுக்கு விசாலமான புத்திய அறிவை ஞானத்தை அல்லாஹ் கொடுப்பான். மொத்த சஹாபாக்கள்லையும் ரொம்ப விசேஷமானவர்கள் அஸ்ஹாபுல் பத்ரீன்கள் ரலியல்லாஹு தஆலா. பத்ரீன்களுக்கு உள்ள அந்த சிறப்பு மற்ற சஹாபத்து கிடையாது. காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பத்ரீன்கள் பத்ரில் இருக்கும்போது பத்ர் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த பிஷாரத்து மற்ற சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கல. யஅமல் மா ஷைத்தும் பத்ரீன்களை பார்த்து அல்லாஹ் சொன்னதாக அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஷாரத் செய்றாங்க. நீங்க எப்படி வேணாலும் இருந்துங்க, இதுக்கு பிறகு உங்களுக்கு எந்த இப்படி அப்படின்னு எந்த இதையும் ஒன்றும் கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி வாழ்ந்துக்கலாம், நினைக்கிற மாதிரி வாழ்ந்துக்கலாம். நமக்கெல்லாம் கிடைச்சா என்ன, எங்கேயோ போயிடும், புரிஞ்சு. ஆனா பதில் சஹாபாக்கள் அதுக்கு பிறகு இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனாங்க. அப்ப இப்படி உள்ள பத்ர் சஹாபாக்கள் அவர்களுக்கு கூட தராத ஒரு சிறப்பை கலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய খিলাফத்துல உமர் ரலியல்லாஹு என்ன செய்வாங்க, அவங்களுக்கு பக்கத்துல உட்கார வைக்குவாங்க ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்கள ஆட்சி காலத்துல அவங்களுக்கு பக்கத்துல உட்கார வைக்குவாங்க அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப சஹாபாக்களுக்கு மத்தியில ஒரு பேச்சு வந்துச்சு, என்ன இது, மூத்த சஹாபாக்கள்லாம் இருக்கும்போது, அது பத்ரீன்கள்லாம் இருக்கும்போது, இவங்க பத்ர் காலத்துல இவங்க பிறக்கவே இல்லை. மாஷா அல்லாஹ் அப்துல்லா இப்னு அப்பாஸ். அப்போ சின்ன பிள்ளை இவங்களை கொண்டு போய் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தனக்கு பக்கத்துல உட்கார வைக்கிறாங்களே அப்படின்னு ஒரு பேச்சு. எது ஒண்ணு புதுசா இருக்கும்போது ஒரு பேச்சு வர்றது சகஜம். உடனே என்ன செய்யக்கூடாது, அந்த பேச்சை பெருசா விஸ்வரூபமா ஆகக்கூடாது. அதுதான் முட்டாள்தான். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படும். புதுசா ஒன்ன பார்க்கும்போது, புதுசா ஒன்ன பார்த்தா உதாரணத்துக்கு சொல்றேன், இங்க உள்ள ஆலிம்சாமார்கள் முஸ்லியார்மார்கள் யாராவது சக்காபி பாக்கவி எல்லாம் இருக்கிற யாராவது ஒரு ஆள் நாளைக்கு இப்ப மஜ்லிஸ்ல கந்தூராலாம் போட்டு உட்கார்ந்து இருந்துட்டு அவரு நாளைக்கு பீச்சில் ஒரு ஷார்ட்ஸோட நின்றா, இங்கே உட்கார்ந்து அந்த ஆளு பார்த்தா என்ன சொல்லணும், நேற்று மஜ்லிஸ்ல அந்த கந்தூராவில் இருந்தாரு, இப்ப என்ன ஷார்ட்ஸோட நிற்கிறாரு பீச்சில், அது ஒரு பேச்சா. ஆனா இது மற்ற நாட்டில் பார்த்தோம்னா
குறிப்பா மலேசியாவிலாம் பார்த்தோம்னா என்ன, மலாய்க்கார பெரிய உலமா கூட பள்ளிக்கு வரும்போது என்ன முறையான கமிஷன் தான் இருக்கும். கடல்ல குளிக்க போகும்போது என்ன, அங்க சுபின் ட்ரெஸ்ல நிற்பார் அவர் மாசம். அங்க அது பேச்சாக, ஏன்னா அது பார்த்து அவங்களுக்கு பழக்கம். யார் அதை பத்தி என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அவர் எங்க வரல, இப்போ கடல்ல இமாமத்து பண்ண வரல, குளிக்க வந்திருக்கிறார். கடல்ல குளிக்கிறதுக்கு இமாமத்தோட போக முடியும், அவரு பேச மாட்டாப்புல. இங்க நம்மகிட்ட ஆதத்துல இல்லாம இருக்கும் போது, ஆதத்துல பழக்கத்துல வழக்கத்துல இல்லாத